إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، شر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இன்றைய மார்க்க வகுப்பில் அழைப்பு பணியின் வழிமுறைகள் என்ற தொடரில் இன்று நாம் பார்க்க போவது மூன்றாவது தொடரை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இன்றைய இந்த தொடரில் நாம் பார்த்தோம், ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய பண்புகள், அதாவது சிஃபாத்து தாஇயா, அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய பண்புகள் என்ற தொடரில் நாம் நேற்றைய வகுப்பில் ஒரு அழைப்பாளரிடம் இருக்க வேண்டிய 4 பண்புகளை பற்றி நாம் பார்த்தோம். அதில் 5வது பண்பாக நாம் பார்ப்போம், ஒரு அழைப்பாளர், ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல அல் வஅயுல் காமில் பிமா யுஹீது பித்தஅவா வ பிவாகிஇஹா வ முத்தல்லபாத்திஹா ஃபி அஸ்ரிஹி வ பிவாகிஇல் மதுஊவீன். அதாவது ஒரு அழைப்பாளர் அந்த தஅவாவை சூழ்ந்துள்ள அந்த விஷயங்கள், இந்த தஅவாவை சூழ்ந்துள்ள விஷயங்கள், அதே போன்று அந்த அவர் வாழக்கூடிய அந்த காலத்தில் தஅவாவில் எப்படியான அணுகுமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அதே போன்று தஅவாவின் தேவைகள், அழைக்கப்படுவர்களுடைய நிலைகளை பூரணமாக அறிந்திருத்தல். இதுல நாங்க என்ன புரிஞ்சு கொள்ளக்கூடாதுண்டா, அதாவது நாங்க தஅவாவுடைய முன்மாதிரியை நாம் நபிமார்களிடமிருந்து தான் பெற வேண்டும். தஅவாவுடைய முன்மாதிரி என்பது நபிமார்களிடமிருந்து பெறப்படுவது. நாம் என்ன செய்யலாம் என்றால், நாம் வாழக்கூடிய காலத்தில் அந்த அடிப்படைகள் மாறாது. அடிப்படைகள் என்பது குர்ஆனும் சுன்னாவும், அதிலிருந்து தான் அந்த தஅவாவுடைய முறை. ஆனால் நாம் வாழக்கூடிய காலத்துக்கு ஏற்ப நாம் என்ன செய்கிறோம், நாம் அவற்றை நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகிறோம், அந்த பொருத்தமான முறைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்றால் அதில் தடை இல்லை. ஆனால் என்ன செய்யக்கூடாது, தஅவாவில் நாம் பார்க்கிறோம் சிலருடைய தவறான அணுகுமுறைகள், அதை நாங்கள் பின்னால பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான சில அணுகுமுறைகள் இருக்கின்றன. அப்ப அவ்வாறு நினைத்த மாதிரி என்ன செய்வது, மாற்றுவது என்பது அல்ல. அந்த மாற்றங்கள் எப்படிப்பட்டவைகள் என்பது கவனிக்கப்பட வேண்டும் தஅவாவில். ஏன்னா நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம், நிறைய பேர் என்ன செய்யறாங்க, சத்தியத்தை சொல்லக்கூடிய விஷயத்தில் அவங்களோட சில நெகிழ்வு தன்மைகள் என்ன செய்யுது, அதாவது பாத்திலை அசத்தியத்தை வலுவூட்டக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கின்றன. எனவே அப்படி அல்ல. இதில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்தவரையில அடிப்படைகள் அதே அடிப்படைகள் தான். இதனுடைய அந்த அணுகுமுறைகள், நாம் வாழக்கூடிய காலத்தில் நாம் நவீன அந்த தொலைத்தொடர்பு விஷயங்கள், இவைகள் எல்லாம் பயன்படுத்தலாம், தடை இல்லை என்று இருக்கும் வரை. அழைக்கப்படக்கூடிய நிலைகளை பூர்ணமாக அறிந்திருத்தல், அப்ப இதன் அடிப்படையில் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, இதன் அடிப்படையில அவர் சரியான திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் தஅவாவில். அதே போன்று முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியவைகள் வரையறுக்கப்பட வேண்டும். எதற்கு முன்னுரிமை, தஅவாவில் நாங்கள் எதற்கு முன்னுரிமை கொடுத்தல், அதே போன்று குறை நிறைகளை மதிப்பிடுதல்,
குறை நிறைகளை நாங்க மதிப்பிடுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இதில் என்ன செய்யப்படும், இதில் உள்ளடக்கப்படும். இது ஒரு தாயிடம் இவைகள் இருக்க வேண்டும். ஒருத்தர் என்ன செய்யறது, இல்ல நான் இப்படித்தான் தாவா செய்வேன், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், மறுக்கக்கூடியவர்கள் மறுக்கட்டும் என்பதல்ல. அதில் நாம் கடைபிடிக்கக்கூடிய அணுகுமுறைகள் என்பவைகள் மிக முக்கியமானவைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப எனவே அதுல நாங்க பார்க்கிறோம், பின்னால பாருங்க, அழைப்பு பணியின் அந்த போக்கில் நுட்பத்தை கடைபிடித்தல். அதுல நாங்க என்ன செய்யறது, இதை சொல்வார்கள் அல் ஹிக்மத்து ஃபில் உஸ்லூப். அந்த தாவாவை செய்யக்கூடிய முறையில் நாம் என்ன செய்வது, ஒரு விவேகத்தை, நாம் ஒரு நுட்பத்தை நாம் கடைபிடித்தல் என்பதை இதிலே குறிப்பிடுகிறார்கள். உதாரணமாக அந்த அழைப்பாளர் எவரை அழைக்கிறாரோ அவர்களுக்கு பொருத்தமான சிறந்த வழிமுறைகளை தெரிவு செய்து ஒவ்வொரு வழிமுறைகளையும் அதற்குரிய இடத்தில் பயன்படுத்துவது, அதற்குரிய இடத்தில் அந்த வழிமுறைகளை பயன்படுத்தல். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது இதுதான் நாங்க தாவாவினுடைய மிக பிரதானமான வசனம். குர்ஆன்ல நீங்க எடுத்தீங்கன்னா இது நாங்க தாவாவுக்கு இதை நாம் ஒரு கீ என்று கூட சொல்லலாம், இதை ஒரு சாவி திறவுகோல் என்று கூட சொல்லலாம். எந்த வசனம்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மவ்இதத்தில் ஹஸனா வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அதை தொடர்ந்து பார்க்கலாம். இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن சபீலி வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். முக்கியமான பகுதி. இதுல கவனிச்சீங்கடா, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மா. உதுஉ இலா சபீலி ரப்பிக், உமது இறைவனின் பால், இறைவனின் பக்கம், அந்த இறைவனுடைய வழியின் பால் மக்களை ஹிக்மா, விவேகத்துடன். எப்படி? விவேகத்துடன். அப்ப எதன் பால் அழைக்க வேணும்? ரப்பின் பால். அப்ப தெளிவா இருக்கும். அழைப்பு எதன் பால்? ரப்பின் பால் தான் அழைப்பு. ரப்பின் பால் அழைக்கக்கூடிய, ரப்புடைய மார்க்கத்தின் பால் அழைக்கக்கூடிய, அவனுடைய நேர்வழியின் பால் அழைக்கக்கூடிய இந்த அழைப்புல முதல் விஷயம் ஹிக்மா, விவேகம். அடுத்து என்ன? வல் மவ்இதத்தில் ஹஸனா, அழகிய உபதேசம். அழகிய உபதேசம், உபதேசத்தை கொண்டு அழைப்பீராக. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். அதே போன்று அவங்களோட தர்க்கிக்கும் போது எப்படி? அழகான முறையில் நீங்கள் தர்க்கம் செய்வீராக. வஜாதில்ஹும் பில்லதி ஹிய அஹ்ஸன். எனவே இதில் அந்த தர்க்கம் என்பது கடைசியாக மூன்றாவதாகத்தான் வருகிறது. இதனுடைய முதலே என்னதான்? விவேகத்துடன், ஹிக்மா என்றுதான் அல்லாஹ் சொல்கிறான். முதல் விஷயமே விவேகம். எனவே இதை நாங்க மிக அடிப்படையாக இந்த வசனத்தை ஞாபகம். இதுல அடுத்து நீங்க அல்லாஹ் சொல்ற, இன்ன ரப்பக ஹுவ அஅலமு பிமன் ضل عن சபீலி. உமது ரப் மிக அறிந்தவன், யாரை நேர்வழியிலிருந்து என்ன செய்வன், அதாவது வழிகட்டு செல்வான் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். நேர்வழி பெறுவது யார் என்பதையும் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான். எனவே அதாவது மக்கள் அனைவருக்கும் நேர்வழி கிடைக்க வேண்டும், நல்வழி கிடைக்க வேண்டும் என்ற துஆ, பிரார்த்தனை, அதற்குரிய ஆர்வம் எல்லாம் நம்மிடம் இருக்க வேண்டும். ஆனா அந்த ஆர்வம் எப்படி ஆகிடக்கூடாது என்றால், அந்த தாவாவுடைய வரம்புகளை எல்லாம் மீறக்கூடிய அமைப்பில் அது ஆகிவிடக் கூடாது. அதில் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். இதுதான் சொல்றது. எனவே இப்போது என்ன, இப்ப இந்த கிறிஸ்துமஸ் நெருங்கி கொண்டிருக்கிறது. நாங்க என்ன செய்வோம்? கிறிஸ்துமஸுக்கு கிறிஸ்துவர்களுக்கு நாம் போய் வாழ்த்து சொல்லுவோம். அது தாவாவுடைய ஒரு அணுகுமுறை என்று, அது வழிகேடு. அப்படி ஒரு அணுகுமுறையை மார்க்கம் சொல்லல. இது கூட அது அந்த அவர்களுடைய அந்த பெருநாள் என்பது அவங்களுடைய மார்க்கத்தின், மதத்தின் ஒரு பெரும் அடையாள சின்னம். அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போய் வாழ்த்து தெரிவிக்கிறது என்பது என்ன, அதாவது ஒரு மார்க்கத்துல கடுமையாக எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். மார்க்கத்தில் எச்சரிக்கப்பட்ட ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எவர் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவார் அவரும் அந்த கூட்டத்தை சார்ந்தவர் என்று சொன்னார்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம், அதாவது இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் நம்பக்கூடிய முறையை நீங்க எடுத்தீங்கன்னா, அவர்கள் கடவுளாக நம்புகிறார்கள், அல்லது கடவுளின் பிள்ளை, குமாரராக நம்புகிறார்கள். இப்படி நம்பக்கூடியவர்களிடம் போய் நாம் போய் அவர்களுடைய பெருநாளைக்கு நாம் போய் வாழ்த்து தெரிவிப்போம் என்று சொன்னால், அப்ப நாம் என்ன, அந்த கொள்கைக்கு நாம் உடன்படுகிறோமா? அந்த கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? எனவே மார்க்கத்தில் என்ன, இப்படியான கொள்கை ரீதியான சமரசங்கள் என்பது கிடையாது. நாங்க பார்க்கிறோம், மக்காவில் 13 வருட அந்த நெருக்கடியான காலம் என்பது
நாம் வாழக்கூடிய அப்படி ஒரு நெருக்கடியை நானும் நீங்களும் சந்திக்கவில்லை. அந்த காலத்தில் கூட என்ன செஞ்சாங்க? கொள்கையில் மிக உறுதியாக தெளிவாக இருந்தார்கள். யா ஐயுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன், காஃபிர்களே நபியை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன் என்று தெளிவாக அறிவியுங்கள். எப்படிப்பட்ட நெருக்கடி அது மக்காவில், அவ்வளவு கடுமையான நெருக்கடி. நாம் அப்படியான ஒரு நெருக்கடியை சந்திக்கவில்லை. இன்றைக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறார்கள்? அதாவது மக்கள் சகவாழ்வு, மத நல்லிணக்கம் என்ற பேரில் எல்லாம் இப்படி அடிப்படையான விஷயங்கள்ல கூட கோட்டை விடக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஆச்சரியம் என்னவென்றால், வருடம் முழுவதும் ஓதுகிறார்கள். எப்படி? குல் அல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று ஓதுகிறார்கள். வருடம் முழுவதும் ஓதுறாங்க. எப்படி? நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன், அல்லாஹு ஸமத், அல்லாஹ் எந்த தேவையும் மற்றவன், லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை என்றால் இது என்ன? இது கிறிஸ்துவர்கள் கொண்டிருக்கக்கூடிய கொள்கைக்கு மறுப்பு, நேரடியான மறுப்புள்ள வசனம். அப்ப இதை வருடம் முழுவதும் இந்த வசனத்தை ஓதிட்டு கிறிஸ்துமஸ் வந்தவுடன் போய் என்ன செய்யறான்? அவனது பிறநாளைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான்னு சொன்னா அப்ப இவன் கொள்கை என்ன? இப்ப என்ன அல்லாஹ் தனக்கு ஒரு பிள்ளை எடுத்துக்கொண்டான் இவன் சொல்ல வருகிறானா? அல்லது ஈசா அலைஹிஸ்ஸலாம் இயேசுநாதர் என்ன கடவுள் என்று சொல்ல வருகிறான்? என்ன அப்ப என்ன கொள்கை வேண்ட? இது இப்படி ஒரு மார்க்கத்துல ஒரு பூசி முழுகுதல் அப்படி ஒன்று கிடையாது. மார்க்க கொள்கை என்பது மிக தெளிவானது. கொள்கையை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒருவன் என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க கூடாது, விட்டு கொடுக்க முடியாது. ஒரு நிர்பந்தமான சூழல்ல அவனோட காலத்துல கத்திய வைக்கப்படுதுண்டா அப்படியான சூழல் இங்க வந்திருக்கு இல்லை. எனவே நறுமை சகோதரர்களே, இஸ்லாம் முஸ்லிம்களுடைய இதுதான் கொள்கை, முஸ்லிம்களுடைய வழிமுறை இதுதான் என்பதை ஏனைய மதத்தவர்கள் அவங்க தெளிவாக புரிந்து கொள்ளும் போது அவங்க அதுக்கு உடன்படுவார்கள். அவங்க என்ன செய்வாங்க? உடன்படுவார்கள். நாங்க யாரும் என்ன எதிர்பார்க்கல, நமது பெருநாளைக்கு அவர்கள் நமக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் நாம் யாரும் எதிர்பார்க்கவில்லை. நாம் யாரும் என்ன எமது பெருநாட்களுக்கு எமது நோன்பு பெருநாள், எமது ஹஜ்ஜி பெருநாள், இந்த பெருநாட்களுக்கு எல்லாம் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், நமக்கு வாழ்த்து தெரிவிக்க நாங்க எதிர்பார்க்கிறோமா? நாங்க யாரும் எதிர்பார்க்கல. ஏன்? நமக்கு நன்றாக தெரியும் இது அவர்களுடைய பெருநாள் கிடையாது. அதே நேரத்தில் அவர்களுடைய பெருநாளைக்கு அவங்க இது மத நல்லிணக்கம் என்பது இது அல்ல. அல்லாஹுடைய தூதர் தான் நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி. அல்லாஹுடைய தூதரை விட நட்பண்புகளுக்கு சொந்தக்காரர் வேறு யாரும் கிடையாது. அவங்க எப்படி நட்பண்புகளின் மூலம் ஏனையவர்களை கவர்ந்தார்கள், ஏனையவர்களை அரவணைத்தார்களோ அந்த வழியில் நாம் பயணிக்க வேண்டுமே தவிர அதை விட்டுட்டு நாங்க என்ன செய்யறோம், ஒன்றை தெரிவு செய்தோம் என்றால் அது ஹவா, அது மனோ இச்சை, அது தெளிவான வழிகேடு என்பதை நாங்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று என்ன செய்யறாங்க, இவ்வாறான மார்க்க தெளிவற்றவர்களாக பலர் என்ன செய்கிறார்கள், செயல்படக்கூடிய ஒரு கவலையான நிலையை நாங்க பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், நீங்க குர்ஆன்ல சூரத்து மரியம் என்ற அத்தியாயத்தை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான்? அதாவது இந்த வானங்கள் பூமி எல்லாம் என்ன செய்கின்றன, பிளந்து விட பார்க்கின்றன. இந்த வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் பிளந்து விட பார்க்கின்றன. அந்த ரஹ்மானி வலதா, அவர்கள் ரஹ்மான் தனக்கு ஒரு பிள்ளையை எடுத்துக்கொண்டான் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அபாண்டம் இருக்கிறதே, இந்த அபாண்டமான கூட்டு இருக்கிறதே, இது இதனால் வானங்கள் பூமி மலைகள் எல்லாம் வெடித்து சிதறிவிட பார்க்கின்றன அல்லாஹு தஆலா சொல்றான். அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள், அவ்வளவு என்ன ஆபத்தான வார்த்தைகள், வானங்கள் பூமி மலைகளை தாங்காத வார்த்தைகள். அப்படி சொல்லக்கூடியவர்கள்ட்ட போய் நாங்க வாழ்த்த தெரிவிக்கிறோம்டா அப்ப எமது கொள்கை என்ன? மார்க்கத்தில் உறுதி என்பது என்ன? மார்க்கத்தில் உறுதி என்பது என்ன? எனவே நறுமை சகோதரர்களை, நாம் இவைகளை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அதாவது சகவாழ்வு, மத நல்லிணக்கம் என்பதெல்லாம் அவருடைய கொள்கைகளை என்ன உறுதியாக பின்பற்றுவதும், அதே போன்று பிறரோடு நல்ல முறையில் நட்பண்போடு நடந்து கொள்வது என்பதுதான். அவருடைய கொள்கையை விட்டு கொடுத்து செல்வது என்பது ஒருபோதும் என்ன ஆகாது. அது அப்படி ஒரு மத நல்லிணக்கத்தை இஸ்லாம் சொல்லவே இல்லை. இஸ்லாம் என்ன சொல்வது, தெளிவாக ஒருவர் என்ன செய்ய வேண்டும், தனது கொள்கையில் உறுதியாக வத்தூலவ் துதுஹினு ஃபயுதுஹினூன், நபியே நீங்க என்ன செஞ்சீங்க, வளைந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா அவர்களும் வளைந்து கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். வளைந்து கொடுக்க முடியுமா? இது ரப்புடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய மார்க்கம். எமது சொந்த சரக்கு, எமது சொந்த விஷயம். நாங்க ஒருத்தனுக்கு கடனை கொடுத்திருக்கிறோம், அந்த கடனை நாங்க தள்ளுபடி செய்யலாம், அது எனக்குரியது. இது தீன் அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய மார்க்கம். அவன் எப்படி நமக்கு ஏவி இருக்கு அப்படித்தான் நாம் இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபஸ்தகீம் கமா உமிர்த வமன் தாப மஅக என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அதாவது நாங்க பார்க்கிறோம் குர்ஆனுடைய சில அத்தியாயங்கள்
அல்லாஹுடைய தூதருடைய முடிகளை நரைக்க வைத்தன என்ற ஹதீஸை நாங்க பார்க்கிறோம். இந்த ஹதீஸுடைய தரங்கள் சம்பந்தமாக விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த ஹதீஸை என்ன செய்யறாங்க, ஒரு தரத்துல கொண்டு வந்து வைக்கிறாங்க அறிஞர்கள். அப்ப எனவே அந்த அந்த அல்லாஹுடைய தூதரின் முடிகளை நரைக்க வைத்த அத்தியாயங்கள் என்பதில் சூரத்து ஹூத், அந்த 11வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த சூரத்து ஹூத் என்ற அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அதுலதான் இந்த வசனம் வருது, வஸ்தகிம் கமா உமிர்த். அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த வசனம் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முடிகளை நரைக்க வைத்த வசனம் தான் இது என்றுவாங்க. என்ன நபியை பார்த்து அல்லாஹ் எப்படி சொல்றான், ஃபஸ்தகிம், நீங்க மார்க்கத்தில் உறுதியாக நிலையாக இருப்பீராக, கமா உமிர்த்த, உமக்கு ஏவப்பட்டது போல். எப்படி எல்லாம் சொல்றான், உமக்கு ஏவப்பட்டது போல் இஸ்திகாமத்தாக இருப்பீராக. பாருங்க, அதாவது நபிக்கு கூட அவங்க நபி விரும்பியபடி அல்ல, அப்படி ஒருத்தர் விரும்பியபடி தீன்ல மார்க்கத்துல இஸ்திகாமத்தாக இருங்கள் என்று சொல்வதாக இருந்தால் அதுக்கு மிக தகுதியுடையவர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். நீங்க விரும்பியபடி மார்க்கத்துல இஸ்திகாமத்தாக உறுதியாக இருங்க என்று சொல்வதாக இருந்தால், அப்படி ஒரு கட்டளை அல்லாஹ்வின் புறத்தில் வருவதாக இருந்தால் அதுக்கு மிக தகுதியுடையவர் யார்? அல்லாஹ்வுடைய ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர். ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி கட்டளை வருகிறது? உமக்கு ஏவப்பட்டது போன்று, உமக்கு ஏவப்பட்டது போன்று மார்க்கத்தில் இஸ்திகாமத்தாக இருப்பீராக. அப்ப நாங்க எங்கட விருப்பத்துக்கு நாங்க தீன்ல இஸ்திகாமத் அப்படி ஒன்று கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தீன்ல இஸ்திகாமத் என்பது அவங்க விரும்பியபடி, அவங்க விரும்பியபடிதான் இஸ்திகாமத். என்ன, நாங்க இஸ்லாத்தை பின்பற்றும் போது யாரும் எம்மை எதிர்க்கப்படாது, எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது, எந்த நெருக்கடியும் வரக்கூடாது, எந்த சோதனையும் வரக்கூடாது, நாங்க எந்த ஒரு சிரமம் இன்றி நாங்க இஸ்லாத்தை பின்பற்றி செல்ல வேண்டும். இதனால் நான் சொல்ல வரல பிரச்சனை விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் உண்மையான சத்தியமான மார்க்கத்தை நாங்க பின்பற்றும் போது சோதிக்கப்படுவோம், நிச்சயமாக நாம் என்ன செய்வோம், எதிர்க்கப்படுவோம் என்பதுதான் சுன்னா. அப்ப அதான் என்ன, அப்படியான எந்த எதிர்ப்பும் வரக்கூடாது என்பதற்கு நாங்க என்ன செய்வோம், மார்க்கத்தை எவ்வளவு வளைந்து கொடுக்க முடியுமோ, எவ்வளவு எல்லாம் வளைந்து போக முடியுமோ, கொள்கையை விட்டு கொடுக்க முடியுமோண்டா என்ன, நாங்க மறுமையில் வெற்றி பெற முடியாது, மறுமையில் நாம் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. எனவே சுப்ஹானல்லாஹ், இப்படி நாங்க இன்னைக்கு நிறைய பேருடைய நிலையை பார்க்கிறோம். அதாவது இப்படி சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது அவர்களுக்கு எப்படி முத்திரை குத்தப்படுகிறது என்றால், இவங்க கடும் போக்காளர்கள், அல்லது இவர்கள் இனவாதிகள், அல்லது இவர்கள் அடிப்படைவாதிகள், இப்படி மோசமாக என்ன செய்யப்படுகிறார்கள், மோசமாக சித்தரிக்கக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம். உண்மையாக குர்ஆனையும் சுன்னாவையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு கொள்கையை இஸ்லாமிய மார்க்கத்துல நாங்க என்ன செய்திருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹனா எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர என்பதுதான் நமது அடிப்படையான கொள்கை. அந்த கொள்கைக்கு ஒருவன் முரண்படலாமா? அந்த கொள்கைக்கு முரண்பட்ட அவன் செய்யக்கூடிய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுமா? எனவே அன்பிற்குரிய அருமை சகோதரர்களே, சுப்ஹானல்லாஹ், தஅவாவில் விவேகம் என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்த விவேகத்தை விடவுமா? நாங்கள் விவேகத்தை யாரிடம் எடுப்போம்? நல்ல அணுகுமுறையை, நல்ல விவேகம் என்பது யார்தான்? நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை தான் நமக்கு முன்மாதிரி. அவர்கள் ஏனைய மதத்தவர்கள், பிற மதத்தவர்களோடு எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், அதுதான் நமக்குரிய முன்மாதிரியை தவிர அதையும் தாண்டி என்ன, அவர்கள் காட்டித்தராத வழிமுறையும் தாண்டி இல்ல நாங்க இன்னும் கூடுதலாக நாங்க என்ன செய்யறது, மத நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்று போனா அப்படியே போக வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, நாம் இந்த சத்தியத்தை, யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர்ல என்ன செய்யுது, நிறைய சிக்கல்கள் இப்படியான விஷயங்கள்ல இருப்பதை நாங்க பாக்குறோம். அதாவது என்ன நினைக்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானா இல்லையா, நீங்க சொர்க்கத்தை லேசா சொர்க்கத்துல நுழையலாம் நினைக்கிறீங்களா என்று கேட்கிறான் அல்லாஹ். அது யாரை பார்த்து கேட்கிறான்? அன்று அவ்வளவு தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் செய்த சஹாபாக்கள், நபித்தோழர்கள், அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், சொர்க்கத்தை நீங்க என்ன ஹஸிப்தும் அன் ததுகுல் ஜன்னா, சொர்க்கத்தை நீங்க லேசா முன்னுண்டானவர்கள் செய்த தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் எல்லாம் செய்யாம அப்படி நீங்க நுழையலாம் நினைக்கிறீங்களான்னு கேட்கிறான். அது மாதிரி இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, எந்த ஒரு கஷ்டம், எந்த நெருக்கடி யாரும் எதிர்க்க கூடாது. இங்கு நாங்க இன்னொரு விஷயம் தெளிவா புரிந்து, நாங்க என்ன செய்யல, அதாவது பிரச்சனைகளை விலை கொடுத்து வாங்கன்னா இங்கு சொல்லவில்லை. ஆனால் ஒரு மார்க்கத்தை, சத்தியத்தை அவரது சக்திக்கு உட்பட்டு அவர் பின்பற்ற வேண்டும், அவர் கொள்கை என்ன செய்ய வேண்டும் நாங்க நமக்கு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரி தான் மக்காவில் ரசூலுல்லாஹ் வாழ்ந்த வாழ்க்கை 13 வருடம்.
மிகப்பெரிய பொறுமை, சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் என்ன செய்யல, அவங்க யாரையும் எதிர்த்து தாக்குமாறு அங்கு யாருக்கும் கட்டளை பிறப்பிக்கவில்லை. அங்கு சோதனைகளையும் கஷ்டங்களையும் சகித்துக் கொள்ளுமாறுதான். எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் நடந்து போவாங்க, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய கண் முன்னாலே துன்புறுத்தப்படுவார்கள். ரசூலுல்லாஹ் போவாங்க, போகும்போது அல்லாஹ்வுடைய தீனை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தால் அவங்களோட கண் முன்னாலே என்ன செய்வார்கள், பலர் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருப்பார்கள். ரசூலுல்லாஹ் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் துன்புறுத்தப்படுவார்கள், வேதனை செய்யப்படுவார்கள், சுடு மணல்ல போட்டு சித்திரவதை செய்யப்படுவார்கள். சொல்லுவாங்க. அதை தாண்டி போவாங்க. போகும்போது என்ன சொல்லுவாங்க, யாசிருடைய குடும்பத்தினரே பொறுமையாக இருங்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் சொர்க்கம் என்று சொல்வார்கள். அங்கு பொறுமையைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்ல முடிந்ததை தவிர நீங்க திருப்பி தாக்குங்கள், திருப்பி அடியுங்கள் என்று எல்லாம் அங்க சொல்லவே இல்லை. அப்படியான நிலை நாங்க அப்படி ஒரு நிலையை சந்திச்சுக்கிறோம்னா இல்லை. ஆனா அப்பயும் என்ன செஞ்சாங்க, கொள்கையில் மிக உறுதியாக தெளிவாக, கொள்கை அங்க விட்டு கொடுக்கப்படவில்லை. அவ்வளவு வேதனை ஏன் சந்தித்தாங்க, கொள்கைக்காக. அந்த வேதனைகள் எல்லாம் என்ன, அவர்கள் சொன்ன மாதிரி எங்கட சிலைகளை நீங்க ஒரு வருஷத்துக்கு வணங்க, உங்களோட அல்லாஹ் நாங்க ஒரு வருஷத்துக்கு வணங்க ஒப்பந்தம் போட்டிருந்தா என்ன நடந்திருக்கும், அங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. அது கூட என்ன, அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குற, நபியை சொல்லுங்கள், நீங்கள் வணங்குவற்றை நான் வணங்க மாட்டேன். இப்படி ஒரு இறுக்கமான நெருக்கடியான சூழல்ல இது இறங்கியது. எனவே நறுமையான சகோதரர்களே, இது நாங்க மிக தெளிவாக புரிய வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இந்த விஷயங்களை குழப்பி கொண்டு இருக்கிறார்கள், இதுல மக்களையும் வழிகெடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நாங்க இதுல மிக கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடைய தூதர் நபி தோழர்களை விட நட்பண்புகளின் மூலம் இஸ்லாத்தை உலகத்துக்கு கொண்டு சென்றவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். பின்னால் வரும் நற்குணங்களை பாருங்க, நற்குணங்கள் அடுத்து வருது. எனவே தஅவாவில் விவேகம், தஅவாவில் நீங்க எடுத்தீங்கன்னா விவேகம் என்பது என்ன, விவேகம் என்பது நாங்க பொருத்தமான இடத்துக்கு பயன்படுத்துறது. எது மிக பொருத்தமோ, எது மிக பொருத்தமான வார்த்தைகளோ, எது மிக பொருத்தமான சூழலோ, அதற்கேற்ப நாம் அந்த தஅவாவை மேற்கொள்வதுதான் விவேகம். இப்படிதானே. உதாரணமா நீங்க வைங்க, நீங்க உங்களோட கம்பெனில வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனில நீங்க வேலை பார்க்குறீங்க, நீங்க உங்களோட கம்பெனில வேலை பார்க்கக்கூடிய செய்து உங்களுக்கு ஒன்றை சாதித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லது ஒரு மனைவி, ஒரு கணவன் மனைவியை எடுத்துக்கொள்வோம். ஒரு மனைவிக்கு கணவனிடம் இருந்து ஒன்றை சாதித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்று நாம் வைத்துக் கொள்வோம். அல்லது பிள்ளைகளுக்கு பெற்றோரிடமிருந்து ஏதாவது ஒன்றை சாதித்துக் கொள்ள வேண்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இந்த நேரத்தில் அது அவர்களுக்கு மிக தேவையுடையதாக இருக்கிறது. அப்ப அவங்க என்ன செய்வாங்க, அதற்கு மிக பொருத்தமான நேரம் எது, அவர் இப்ப நல்ல மூட்ல இருக்கிறாரா என்பதை நாங்க கவனிப்போமா இல்லையா? முதலாவது விஷயம் என்ன பார்ப்போம், அவர் இப்போது நல்ல மூட்ல இருக்கிறாரா, இது அதற்கு பொருத்தமான நேரமா, இதை சொல்வதற்கு இது பொருத்தமான நேரமா என்பதை எல்லாம் நாங்க பார்த்து, அப்படித்தானே. ஒரு கம்பெனி என்று சொன்னா மேனேஜர் என்ன மூட்ல இருக்கிறாரு, இது அதற்கு பொருத்தமான நேரமா என்று பார்ப்போம். நமது ஒரு தேவை நாம் சாதித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அதே போன்றுதான் ஒரு மனைவி கணவனிடம், அதே போன்றுதான் பிள்ளைகள் பெற்றோரிடம், அதே போன்றுதான் நண்பர்கள் மற்ற நண்பர்களிடம். எனவே இது என்ன, தனக்கு ஒரு தேவை என்று வரும்போது நாம் என்ன செய்வோம், அதற்கு பொருத்தமான நேரம், பொருத்தமான வார்த்தைகள், பொருத்தமான சூழல், இவைகளை எல்லாம் பார்ப்போமா இல்லையா? அதே போன்றுதான் தஅவா. தஅவா என்பதும் அவ்வளவு நமக்கு இன்றியமையாத தேவையான ஒரு விஷயம் அது. எனவே நாம் என்ன பார்க்க வேண்டும், அதை எடுத்து சொல்லும் போது இந்த நேரம் பொருத்தமாக இருக்கிறதா, இந்த நேரத்தில் இவருக்கு சொல்லலாமா, என்ன வார்த்தைகள் நாம் பயன்படுத்தலாம், எப்படியான வார்த்தைகள் அவருடைய உள்ளத்தை சென்றடையும், இதுதான் விவேகம் என்பது. ஹிக்மா என்பது இதுதான். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப ஹிக்மா என்பது என்ன கிடையாது, கொள்கையை விட்டு கொடுத்து அங்க கொள்கையில அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறது, மார்க்கத்தை விட்டு கொடுக்கறதல்ல விவேகம் என்பது. இதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுல முதலாவது நீங்க எடுத்தீங்கன்னா தாவாவுடைய முறையில் என்ன, ஹிக்மா, விவேகம். சிலரை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அவங்க நாங்க தாவா செய்யறோம் என்று இவைகளை எல்லாம் பேணாம பலர் என்ன செய்யறது, விரண்டோடக்கூடிய நிலைகள் எல்லாம் இருக்கிறது. அதிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். விவேகத்தோடு, அதே போன்று அழகிய உபதேசங்களை கொண்டு, அடுத்து என்ன, அதாவது அழகிய உபதேசங்கள், அந்த உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய, உள்ளங்களை சென்றடையக்கூடிய உபதேசங்கள், இதுல நாங்க என்ன நன்றாக விளங்க வேணும். இதுக்கெல்லாம் முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் தான். இது நாங்களாக சுய விளக்கங்கள் கொடுத்து கொள்கையெல்லாம் விட்டு கொடுக்கிறது என்பது அல்ல. இன்னும் நிறைய பேர் அப்படி என்ன செய்யறாங்க, அழகிய உபதேசம் அதுக்கு அவங்களாக ஒரு சுய விளக்கம் கொடுக்கிறது.
அழகிய உபதேசம் என்றால் என்ன? அவங்களோட உள்ளங்கள் புண்படுற மாதிரி என்ன செய்யக்கூடாது? ஷிர்க்ல இருக்கிறாங்களா, அப்ப ஷிர்க்கை தடுக்க கூடாது, அப்படியே விளங்குறது? அப்படி அல்ல. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கப்பட்டாங்களா, சஹாபாக்கள் எதிர்க்கப்பட்டாங்கன்னா அவங்க அழகிய உபதேசம் செய்யலையா? அழகிய உபதேசம் தான் செய்தார்கள். அழகிய முறையில் செய்தாலும் எதிர்க்கப்படுவோம், அதான் உண்மை. விவேகத்துடன் செய்தாலும் எதிர்க்கப்படுவோம், அது உண்மை. அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமை சகோதரர்களே, இப்ப இதுல இந்த அடிப்படைகள் மிக முக்கியமானது. அப்போ ஒரு தாய் இவற்றை கவனிக்க வேண்டும். அடுத்ததாக இதுல நாங்க என்ன கவனிக்க வேணும்? நற்குணங்களை அணிகலன் ஆக்குதல். நற்குணங்களை அணிகலன் ஆக்குதல் ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய பண்புகள்ல, அதாவது ஒரு மனிதனோடு நம்மை மிகவும் இணைத்து வைக்கக்கூடியது. அதை நாம் ஒரு பாலம் என்று கூட சொல்லலாம். நாங்க பிறரோடு உள்ள அந்த ஒரு ஊடகமாக, ஒரு ஊடகம் தான் நட்பண்புகள் என்பவைகள். ஏன்னா நட்பண்புகள் என்பது அனைவரும் விரும்புவோம். நாம் அனைவரும் விரும்பக்கூடியது என்ன? நற்குணங்கள். நற்குணங்களை நாம் அனைவரும் விரும்புகிறோம். எனவே அனைவரும் விரும்பக்கூடிய, ஒருவரை இன்னொருவரோடு நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நற்குணங்கள், நட்பண்புகள் என்பது. எனவே ஒரு தாயிடம் என்ன இருக்க வேண்டும்? நட்பண்புகள் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லும் போது தனது தூதரை பற்றி எப்படி சொல்கிறான்? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ, நிச்சயமாக நீர் மிக உயர்ந்த மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர். ரசூலுல்லாஹ் எப்படி அல்லாஹ் சொல்றான்? மிக மகத்தான உயர்ந்த நற்குணமுடையவராக இருக்கின்றீர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ரசூலுல்லாஹ் மதீனால இருந்த கிறிஸ்துவர்கள்ட்ட போய் கிறிஸ்துமஸுக்கு வாழ்த்து சொன்னாங்களா? ஆதாரம் காட்ட முடியுமா? கிடையாது. அங்க ரசூலுல்லாஹ் உடைய நற்குணங்கள் எதுவாக இருந்துச்சு? இப்படி கொள்கையில விட்டு கொடுக்கக்கூடிய சமரசங்கள் என்பது அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நற்குணங்களை எப்படி ரசூலுல்லாஹ் பிறரோடு நடந்து கொண்டாங்க என்ற முன்மாதிரிகளை நாங்கள் படிக்க வேண்டும். படித்து அதுதான் நமக்குரிய முன்மாதிரி என்று நாம் விளங்க வேண்டும். ரசூலுல்லாஹ் பாருங்க, அல்லாஹ் எப்படி சொல்றான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மகத்தான நற்குணமுடையவராக இருந்தீர். இவங்க இப்ப என்ன சொல்ல வராங்க? இல்ல அவங்களை விட நாங்க நற்குணமுடையவர் என்று சொல்லுவாங்களா? அப்படி சொல்ல வருகிறார்களா? சொல்லுவார்களா? முடியாது. சுப்ஹானல்லாஹ். அதாவது நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, கவனிக்க வேண்டிய பகுதிகளை கவனிக்காம விட்டுட்டு, உதாரணமாக கவனிக்க வேண்டிய பகுதிகள் என்ன? இப்ப நாங்க பிற சமுதாயங்களுக்கு மத்தியில வாழுகிறோம். பிற சமுதாயங்களுக்கு மத்தியில் வாழும் போது நாம் உண்மையில் வெளிப்படுத்த வேண்டிய நட்பண்புகள் என்ன? நமது கொடுக்கல் வாங்கலில் நாம் உண்மை தன்மை, நாங்க உண்மையை பேணுதல், நமது வியாபாரத்தில் நாம் உண்மையை பேணுதல், அதே போன்று மோசடி, அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா ஏமாற்றம், இப்படியானவைகளை எல்லாம் என்ன செய்வது? நமது வியாபாரத்துல கொடுக்கல் வாங்கல இப்படி மோசடிகள், பொய்கள், உண்மைத்தன்மை இல்லை, ஏமாற்றம், இவைகளை எல்லாம் கொண்டு வந்துட்டு எங்க கிறிஸ்துமஸுக்கு போய் வாழ்த்து சொன்னா சரி வருமா? அதுக்கு நாங்க இங்கதான் மார்க் நமக்கு சொல்லுது, இங்க சொல்லுது நீ நட்பண்புகளை பேணு, உனது கொடுக்கல் வாங்கல், உனது வியாபாரம், உனது நடவடிக்கைகள், இதுல நீ உண்மைத்தன்மை என்ன செய்ய வேண்டும்? நீ பேண வேண்டும். இதுல நாங்க பிறரோடு நடந்து கொள்ளக்கூடிய முறைகள், பிறருக்கு உதவி செய்தல், உபகாரம் செய்தல். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒருவர் சிரமப்படுகிறாரா, சிரமப்படக்கூடிய ஒருவருக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி சதக்காவாகும். ஒரு வாகனத்தில் ஏறுவதற்கு சிரமப்படுகிறாரா, அவரை ஏற்றி விடுவது சதக்கா. ஒருவர் தனது பொருளை சுமந்து அதை வாகனத்தில் வைப்பதற்கு சிரமப்படுறார், அதுக்கு நீங்க உதவி செய்றீங்களா, அது சதக்கா, தர்மம். இப்படி நட்பண்புகளை நாங்க வெளிப்படுத்தக்கூடிய எவ்வளோ இடங்கள் இருக்க, அங்கெல்லாம் நாங்க நட்பண்புகளை வெளிப்படுத்தாம என்ன செய்யறது? இந்த இடத்துல கொள்கையில கொள்கையுடைய விஷயத்தில் சருகக்கூடிய இடங்கள்ல என்ன நாங்க நல்லிணக்கத்தை வெளிப்படுத்தோம்னா எவ்வளவு பெரிய வழிகேடு என்பதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க மகத்தான நட்பண்புடையவராக நீங்கள் இருக்கின்றீர் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். சுப்ஹானல்லாஹ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு பெரும் நட்பண்புகளுடையவர்களாக, நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள். அதே போன்று என்ன மார்க்கத்தை பின்பற்றுவதில் எவ்வளவு உறுதிமிக்கவர்களாக, கொள்கையுடைய விஷயங்களை எவ்வளவு தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர்களாக எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, நற்குணங்களை பொறுத்தவரையில நற்குணங்கள் என்பது ஒரு தாயிடம் இருக்க வேண்டிய அடிப்படையான விஷயம். ஏன்னா நட்பண்புகள் ஒரு பெரும் தாக்கத்தை செலுத்தும், ஒரு பெரும் தாக்கத்தை தாவாவில செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் நாங்க பார்க்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய காலத்தில் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது என்றால் அதுக்கு மிகவும் அடிப்படையாக இருந்ததுதான் நட்பண்புகள், நற்குணங்கள் என்பது. ஏன்னா அவங்க பாக்குறாங்க, அவங்களோட வார்த்தைகளுக்கு வாழ்க்கைக்கும் இடையில முரண்பாடு இல்லை, அப்படி ஒரு அற்புதமானவர்களாக இருந்தார்கள். சில நாடுகளை நீங்க பாத்தீங்கன்னா, சில நாடுகள் கைப்பற்றப்படும் போது அந்த நாடுகள் அப்படியே அவங்கள்ட்ட கொடுத்தாங்க, இந்த நாடுகள் நீங்க எடுத்து நீங்க ஆட்சி செய்யுங்க,
ஏன் அவ்வளவு நீதியான நேர்மையான ஆட்சியை செய்தார்கள். அந்த நாடுகள் அப்படியே வந்து எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த நாடுகளை கொடுத்தாங்க. எதற்காக? நீங்க வந்து ஆட்சி செய்து அவ்வளவு நீதியாக நேர்மையாக ஆட்சியை நடத்தினார்கள் நபித்தோழர்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்து நட்பண்புகளுடைய முக்கியத்துவத்தை சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், அதாவது ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அதாவது நபியே நீங்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம் தான், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மூலம் தான் நீங்கள் அவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர்கள். ரசூலுல்லாஹ்வை விட மென்மையாக நடந்து கொண்ட யாராவது காட்ட முடியுமா? ரசூலுல்லாஹ்வை விட நினைச்சு பாருங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு மென்மையானவராக அல்லாஹ்வுடைய தூதர் நடந்து கொண்டார்கள். எவ்வளவு மென்மை என்ற பண்பு அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தது. பாக்குறோம் நாங்க எப்படி எந்த அளவுக்கு யூதர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதருக்கு அழிவை என்ன செய்கிறார்கள்? பிரார்த்திக்கிறார்கள், அழிவை பிரார்த்திக்கிறார்கள், மரணத்தை பிரார்த்திக்கிறார்கள். யாரு? அவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட யூதர்கள். ரசூலுல்லாஹ் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? அவர்களோடு நடந்து கொண்ட விதம் எப்படி? அவர்களுக்கு வஅலைக்கும் என்ற வார்த்தையை தான் சொன்னாங்க. அவர்கள் பாவித்த அஸ்ஸாம் என்ற அழிவென்ற வார்த்தையை கூட ரசூலுல்லாஹ் பயன்படுத்தல. வஅலைக்கும், நீங்கள் பிரார்த்தித்தது உங்களுக்கும் என்று சொன்னார்கள். நீங்கள் எதை பிரார்த்தித்தீங்களோ அது உங்களுக்கும் என்று சொன்னார்கள். ஆனா ஆயிஷா அவர்கள் என்ன செய்ய கடும் சினமுற்றவர்களாக அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு வஅலைக்கும் அஸ்ஸாம் வல்லஅன, உங்களுக்கு அழிவும் சாபம் உண்டாவதாக. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அழிவை பிரார்த்திக்கிறீர்களா என்று கொந்தளித்தது. அது ஈமான். ஒவ்வொரு மூமினுடைய ஈமானுடைய உணர்வு அப்படி இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆயிஷாவை நீங்கள் மென்மையை கடைபிடிங்க. அந்த இடத்துல கூட ரசூலுல்லாஹ் நீங்க மென்மையை கடைபிடிங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு தலைவர், ஆட்சி தலைவர், அவங்க நினைத்திருந்தா என்ன செய்திருக்கலாம்? எனக்கா நீங்கள் அழிவை பிரார்த்திக்கிறீர்கள் என்று அவர்களை தண்டித்திருக்கலாம், அவர்களுக்கு உரிய தண்டனையை கொடுத்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல அவர்கள் பயன்படுத்திய வார்த்தையை கூட பயன்படுத்தாம வஅலைக்கும் என்று சொன்னார்கள். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தலைவர், பண்புகளை கொண்டவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நறுமை சகோதரர்களே, இந்த வசனத்தில் நீங்க பார்க்கலாம், வலவ் குன்த ஃபவ்வன் கலீதல் கல்ப். நபியை நீங்க வந்து என்ன ஒரு கடுமையான உள்ளமுடையவராக, நீங்க ஒரு கடும் உள்ளமுடையவராக, ஒரு கடுகடுப்பாக கடும் உள்ளவராக நீங்க அப்படி நடந்து கொண்டால் அவர்கள் உங்களை விட்டு என்ன செஞ்சிருப்பாங்க? உங்களை சூழ உள்ளவர்கள் உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள், உங்களை விட்டு விலகி சென்றிருப்பார்கள். பாருங்க, ரசூலுல்லாஹ் அவங்களோடு இருந்த சஹாபாக்களே விலகி சென்றிருப்பாங்கடா.